கமிஷனர் ஆக வேண்டியவன் கான்ஸ்டபிளா நின்றுகிட்டு இருக்கேன். உலகத்திலே பொண்டாட்டிக்கே சல்யூட் அடிச்சது நானா தான் இருப்பேன். வேலையை விட்டு தூக்குங்கன்னா தூக்க மாட்டேங்கிறானுல. கிஷோர் ரொம்ப ஆட்டம் போடுறல இரு. மேலதிகாரி வந்தா சல்யூட் அடிக்கணும் தெரியாது. சைட்டு வேணா அடிக்க, சல்யூட்லாம் அடிக்க முடியாது. ஹலோ, உங்களதான். ஆமா, தொப்பி எங்க? டேபிள் இருக்கு. ஓ, டூட்டி பார்த்துட்டு இருக்கு. ஓட்ட வசையில நீ என்ன ஓட்ட? இல்ல, டூட்டி முடிய போகுது, அதான் கலத்தி வச்சேன். இந்த மேலதிகாரி வந்து நான் முத சைட் அடிச்சு பழகுங்க. ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் மேடம். உக்குமா அப்ப என்ன சைட் அடிக்க சொன்னா? உள்ள வேலைக்குனே என்ன சைட் அடிக்க வச்சிருக்கேன். என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறாளாம். இருடி இரு, எனக்கு ஒரு காலம் வந்து பொடிக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். அப்பா இது நின்னுக்க, அப்பா உள்ள போயிட்டு வானே. இல்ல நின்னுக்கா, அப்பா இப்ப உள்ள போயிட்டு 2 செகண்ட் வெளியில வந்துருவேன். எங்கேயும் போயிடாத. எங்க பாரு, அப்பா இப்போ வந்துருவேன்டா. இது யாரு புள்ள? தரும் பிள்ளையா என்ன கிஷோர் பிள்ளையா? அப்பா இப்போ வந்துருவேன். 2 செகண்ட் தாமா. உள்ள துப்பாக்கி இப்பெல்லாம் இருக்கும், அதான் உன்னை கூட்டு போல. இல்ல நின்னுக்கா, இப்போ வந்துருவேன். சரியா? 2 செகண்ட் இல்ல உட்காந்துட்டு அப்பா இப்போ வந்துருவேன். இல்ல நின்னுக்கா, அப்பா இப்போ வந்துருவேன். சரி சரி, இப்போ வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன். ஐயா, அந்த குழந்தைங்க போகுதே. அடப்பைய, பச்சை பிள்ளை எங்க விட்டுட்டு போயிருக்கான் பாரு. மகளா இல்ல கிஷோர் மகளா இது? அது கிஷோரே, அவனே மாதிரி இருக்குது. மாமா கிட்ட வா. என்னமோ சொல்லுது, என்னன்னு தெரியலையே. என்னம்மா? மாமா கிட்ட வாங்க. ஐயோ அழகா பேசுத, அள்ளி அணைக்கணும் போல இருக்க. இங்க வா, இங்க வா. மாமா 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 மாமா. மாமா இதுக்கப்புறம் தூக்காம இருக்க முடியும்? மாமா தாண்டி என் தங்க, அங்க வா. என் கிஷோர் பத்த பிள்ளையா? என் கிஷோர் பத்த வைரமா? கிஷோர் மாதிரியே இருக்கு பாரு என் தங்கம். மாமா மாமா, சரி நம்ம கடைக்கு போயிட்டு வரலாமா? வா கடைக்கு போயிட்டு வரலாம். என் தங்கத்தை முத தொட்டு தூக்கி இருக்கல, என் தங்கத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டாம்? என்ன பாசம் இது? ஆனா நல்லா இருக்கு உங்க பாசம். மாமாக்கு ஒரு முத்தம் கூட, மாமாக்கு ஒரு முத்தம் கூட ஆசையா இருக்குல்ல. மாமா மாமா மட்டும் அழகா சொல்லுது என் தங்கம். சரி வா நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். இங்கதானே புள்ளைய விட்டுட்டு போனேன். என்னன்னு என்ன பார்த்துட்டு இருக்க? புள்ளைய இங்கதானே விட்டுட்டு வந்தேன். ஸ்டேஷன் கண்டி இறங்க போயிருக்கோண்டா. இந்தா துப்பாக்கி போட்டுட்டு போயிருக்காருல. அப்போ மாப்பிள்ள தான் தூக்கிட்டு போயிருப்பாரா? நான் என்ன ஒரு மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வெறும் உதட்டல தான் சொல்லிக்கிட்டு இருக்க, மனசுல சொல்லலையே. அப்படி இருக்கும்போது நாங்களும் மாப்பிள்ளன்னு சொல்லி தானே ஆகணும். அது காதலிச்ச பாவத்துக்காக மனசை சுமக்கிறேன், அவ்வளவுதான். அவர்தான் பிள்ளை தூக்கிட்டு போயிருப்பாரு, போய் பாருங்க. சரிம்மா. வந்துட்டாரு. தங்க பிள்ளை அப்பா கிட்ட வாங்க. அண்ணே அழகா பேசுறானே. மாமாவா? மாமா 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 மாமா. சரி வா அப்பா கிட்ட வா. நான் நிக்கிறேனா, அதுதான் குழந்தை அழகா எடுத்து சொல்லுது. சரி சரி மாமா மாமா வா வா. அப்பா
ஆமா. சரிண்ணா, பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போ. அழ போறா, சீக்கிரம் போனே. இப்ப போயிட வேண்டியதா. பைக் எடுக்கல மாட்டேக்கா. முதல்ல அந்த ஏறி பாரு வரா. அது நீ தானே பழக்க வச்சிருக்க. அதுக்காக நான் பைக் எடுக்காம இருக்க முடியுமா? ஆளா சிக்னல் கொடுத்துருதா. அதான் தூக்கிட்டு வந்தியா? சாவி எடுக்கும் போதே அம்மையாருக்கு தெரிஞ்சுட்டு காலை வந்து தொத்திக்கிட்டான். அதான் தூக்கிட்டு வந்தேன். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இவனுக்கு என்ன பண்ணானுங்க? தவக்க தாவல தான் தாய் எல்லா பக்கமும் அடிச்சு வச்சாச்சு. உன் மூணு தாவலைக்கு என்ன பண்ணனே தெரியல. என் பசங்க தாவரங்களா? என் பசங்க தாவரங்களா? அந்த காட்சி நான் பார்க்கணுமே. அந்த காட்சி நான் பார்க்கணுமே. வீட்டுல எல்லாரும் இருக்காங்கல்ல? எல்லாமே வீட்டுல தான் இருக்காங்க. சரிமா, நான் கிளம்புறேன். பாப்பா போலாமா? மாமா, மாமாக்கு புத்தி சரியில்லை. திரும்பி வருவாங்க. வா. என் பிள்ளை துள்ளி துள்ளி போறானா? அதை பார்க்கணுமே. இல்ல, என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் என் பிள்ளைய பார்க்க போறேன். இந்த பிள்ளைல ரொம்ப நேரமா என்னத்தையோ தேடுதே. என்னத்தடா தேடுதுவ? அது தெரிஞ்ச நான் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன்? இனிமேலாம் ஸ்கூல்ல சொல்லிடணும், எங்களுக்கு சனிக்கிழமெல்லாம் லீவ் விடாதீங்கன்னு. முன்னாடிலாம் எப்பண்டா சனிக்கிழமை வரும்னு இருக்கும். இனி நான் ஆசைப்பட மாட்டேனே. என்னடா இந்த தாவறானுங்க? அதுல பட்டாம்பூச்சி போதே, அதை பிடிக்கதாண்டா போய்கிட்டு இருக்கானுங்க. இவங்க நான் எப்படிடா பார்க்க முடியும்? என்ன பார்க்க வச்சுட்டு போயிருக்காங்க. டேய், கீழே கூட இறங்க முடியாதுடா. தம்பி தம்பி, இங்க வாமா, இங்க வா. சப்பா, அப்படி போக கூடாதுமா, இங்க வாமா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. எனக்கு அப்படிதான்டா. ஆனா அவங்களுக்குள்ள பேசுறாங்கடா. பாப்பா பாப்பா, இங்க வா. அந்த பாப்பா நேத்துல இருந்து மாமா மாமான்னு சொல்றாடா. நான் தான் சொல்லி கொடுத்தேன். அண்ணன் சொல்லுமா. அவன் ஏதோ வாயில எடுத்து வைக்கான்டா. எடு. அப்ப கடிச்சு விட்டுட்டான்டா. அது சின்ன பல்லா தானே இருக்கு, ஒண்ணும் செய்யாது. எடு. சின்ன பல்லா இருக்குடா, நீ எடு பாப்பா. ஊசி குத்துன மாதிரி குத்திட்டுடா. நாளை இனி சடங்கு வந்து வீட்டுல இருக்க மாட்டேனே. இந்த ரெண்டு பையனோட நம்மள பார்க்கணும்டா. தம்பி தம்பி, இங்க பார்க்க கூடாதுமா, அங்க பாத்துக்கிட்டே போ. நீ பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது உனக்கு புரியல. நீ பாட்டு படிச்சா அவனும் பாட்டு படிக்கான்டா. அப்படியா? தம்பி, நான் பாட்டு படிக்க படி பாப்பா. மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி. நல்ல டைம் பாஸ் ஆகுதுடா. படி. மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி. டேய், சூப்பர்டா. அட, இது தெரியாம போச்சே. டேய், நம்ம சொல்லதெல்லாம் சொல்லும் புளுக்குடா. அப்படிதான்டா நினைக்கேன். தம்பி, கிளி. அம்மா இல்ல, கிளி. சப்பா, அம்மா இல்லடா, கிளி. மாமா. இவளுக்கு ஒரே மாமா தான். இவ யார பார்த்து மாமான்னு கூப்பிட்டா? அவ 2 நாள் அப்படிதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய், அவனும் மாமா சொல்லுதான்டா. டேய், இனி சனிக்கிழமை தர லீவ் விட்டுற வேண்டியதான்டா. டேய், இந்த புள்ளைலாச்சு நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் நினைக்கேன்டா. டேய், நம்ம சொல்றதெல்லாம் சொல்லுதுடா. டேய், நம்ம கிளி வாங்கணும்னு நினைச்சோம், நல்ல நேரம் வாங்கல பத்தியா? ஆமாடா. இப்ப பாரு, மாடே. இல்ல, மாடே. டேய், அவன் கரெக்டா தான்டா சொல்லுதான். மாமா, அவ ஒரே மாமா தான். மாமா இல்லமா, மம்மி சொல்லு. பாப்பா, அவ அம்மானு சொல்லி கொடுத்தால அப்பா தான்டா சொல்லுதா. அவளுக்கு அப்பா தான் பிடிக்கும் நினைக்க. மாமா 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 மாமா. டேய், அவங்களுக்குள்ள சொல்லி கொடுக்கவடா. பாரு, இப்படி இப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்காவ. மத வியலே நான் பேசட்டானல, இவி அவளுக்கு சொல்லி கொடுக்காவலோ. டேய், கிரிக்கெட் விளையாடுவோமாடா? டேய், நமக்கு என்ன சொன்னாலும் புரியுதுடா. நம்ம சின்ன பிள்ளைல நினைச்சிட்டோம், இவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியுதுடா. தம்பி, அப்பா சொல்லு. அப்பா. அம்மா இல்ல, அப்பா. அப்பா 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 சொல்லு. இவ என்னன்னா எவ்வளவுதான் அப்பான்னு சொல்லி கொடுத்தாலும் அம்மான்னு சொல்லுதான். இந்த அவ இருக்கால,
என்ன சொல்றான்னு பாரு. பாப்பா பாப்பா அப்பா அப்பா. இந்த அப்பான்னு சொன்னால இந்த புள்ள அழுது. அப்பா கிட்ட போணுமா? டேய், 4 பிள்ளைகளும் பத்திரமா இருக்குன்னு பாத்துக்கிடுங்கடா. நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்காவடா. நம்ம பேசாம ஏபிசி சொல்லி கொடுப்போமாடா? பாப்பா ஏய் பாப்பா. டேய், அந்த தருண் மாமா பாப்பா எந்திக்காடா. எந்திக்காளா? ஆமாடா, அவ எந்திக்க பாக்குறா. பாப்பா அப்படியே எந்திச்சு மரத்துல யாரு பாப்பா? டேய் புள்ளைல பத்திரமா பாக்கீங்களா? எங்க நாங்களே இங்க தப்பிக்க முடியாம இருக்கோம். மாமா, எங்க தருண் மாமா பாப்பா பாருங்க. ஏன்டா பாப்பா எந்திக்க பாக்கா. எந்திக்க பாக்கலா? அங்க பாருங்க. எம்மோ எம்மோ, குரல கேட்டானே என் பிள்ளை எப்படி வருது? தங்கம்மா என்ன 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 பாப்பா எந்திக்கா, சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ளைய பார்த்ததுல இந்த புள்ள கரெக்டா மாமாங்குது. மாமான்னு அவன் தானே சொல்லி கொடுத்துருக்கான். மாமா ஸ்டேஷன்ல இருக்காங்க. மாமாதான் மாமாதான். டேய் மாப்பிள்ளைகளா, என்னடா நீ ஊந்து போகாம இருக்கீல என்னத்துக்கு? எங்க இருக்க பட்டாம்பூச்சி கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கானே மாமா. அதானே அவன் சிங்கம் வச்ச சிங்கம் பத்ததுக்கு அப்படிதானே இருக்கான். டேய் அம்மா, இப்ப கரப்பாம்பூச்சி எல்லாம் வேட்டையாடாதானே, அடுத்து சிங்கம் புலி. என்ன தம்பி என்ன சொன்னா? உங்களை பார்த்தா மாமான்னு சொன்னேன். டேய் பொண்ணுடா. மாமாதான். தனியா விட்டு நல்லா பேசுறாங்களே. என்ன எல்லாரும் எல்லாம் வீட்டுல ஒருத்தரும் காணோம். பிள்ளைங்களை எங்களை பார்க்க சொல்லிட்டு விறுவிறுன்னு எல்லாரும் வேலையை பார்க்க போறாங்களாம். செம்பலி அம்மாவும் தமிழ் அம்மாவும் சோறு பொங்குதாங்க. ஆந்தத்தையும் ஆதிரத்தையும் துணி எல்லாத்தையும் துவைக்கணும்ல. சரி தருண் மாமா. தருண் மாமா வயலுக்கு, குமார் அப்பா வயலுக்கு, சதீஷ் அப்பாவும் மதன் அப்பாவும் டூட்டிக்கு போயிருக்காங்க. தினேஷ் அப்பா ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. பொண்ணு தர மாமா பாப்பாக்கும் தம்பிக்கும் சோப்பு காலியா போயிட்டான். அதான் வாங்க போயிருக்காங்க மெடிக்கலுக்கு. அப்படியா? அதான் எங்களை பத்திரமா பார்க்க சொல்லிட்டு போனாங்க. சரி சரி பாருங்க, மாமாக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். தங்கங்களா மாமா போயிட்டாரே. ஏமோ இப்ப தூக்குன நாளையும் தூக்கணும். இப்ப தூக்குன நீங்க யாரும் இறங்க மாட்டீங்க. ஆமா விளையாடுங்க விளையாடுங்க, ஊந்து போங்க. அப்பா டூட்டிக்கு போயிட்டாரே. என் செல்ல அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு என் தங்கம். சரி அப்ப போயிட்டாரே, டாட்டா. கண்ணு கத்துமா பாருங்கடா. இவன ரெண்டு ஆம்பளை பையனடா. இவனடா ஆம்பளை பையன் மாதிரியே பேச மாட்டேங்கானவ. அவன் பச்சை புள்ள. டேய், இவன் கோக்கர மாமா தம்பி தானே? ஆமா. ஆனா என் கோக்கர மாமா தம்பியை பார்க்க வரவே இல்ல. மாமா வர மாட்டாங்க. அதான் காலில் விழுந்த அன்னைக்கு பொண்ணு தர மாமா, விக்கி மாமா, அப்புறம் அத்தெல்லாம் விழுந்தாங்களே, மாமா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமாடா, நானும் சேர மாட்டேன். தம்பி தம்பி அங்க போவாத. ஐயோ அவன் ஏதோ வாயில எடுத்து வைக்கான்டா. டேய் தம்பி. என் பிள்ளைங்க என்ன அழகா ஊந்து போறானுங்க. வயிற்றுல இருக்கும் போது பார்த்தது, அப்புறம் இப்போதான் பார்க்க. ஆமா முகம் எப்படி இருக்கும்? மண்டை என்னையே தான், என்னதான் ஜெராக்ஸ் அடிச்சு வச்சிருக்கானுங்க. மோட்டி கீடி என்னையே மாதிரி இருக்கு. கலர் எல்லாம் என்ன மாதிரி. ரோகிணி கொஞ்சம் புது நிலமா இருப்பா, ஆனா என் பிள்ளைங்க என்ன மாதிரி கலரா இருக்கானுங்க. ஏதோ பேசுறா, என் புள்ள பேசுறா. ஐயோ தூக்கி கொஞ்சனும் போல இருக்கு. இந்த பாப்பா என்னடா அப்பனாச்சு மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருந்தேன், அதுக்குதான் மாமா மாமாங்குது. ஈஸ்வரம் பாசக்காரன், அவன் பெத்துதான் அப்படித்தானே இருக்கும். இத பார்க்க வீடு மாதிரி இருக்கு. நான் இருக்கிறது சுடுகாடு, கல்லறை தோட்டம். இது வீடு இல்ல, சொர்க்கம். அழகா பேசுறா என் புள்ள, அழகா பேசுறா, அழகா இருக்கா. முகத்தை பார்க்க முடியலையே. என் பிள்ளைய அப்படியே அள்ளி அணைச்சு அப்படியே முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு.
அப்படி தோலோட தூக்கி வச்சு தாளாட்டணும் போல இருக்கு. நான் பாட்டு சொல்லி கொடுப்பேன், நீ படிப்பேன்னு சொன்ன. ஜிமிக்கி 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 கம்மல். ஐயோ ஜிமிக்கி 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 கம்மல். ஓ இதெல்லாம் புள்ளைய பாக்குறதுக்கா? வீட்டுல ஏன் ஒருத்தர் இல்லையா? வீட்டுல ஒருத்தர் இல்லைன்னா என் புள்ளைய தூக்கி கொஞ்சம் இல்லாம. என் வீட்டுல என் மடியிலையும் என் தோல்லையும் வளர வேண்டிய பிள்ளைங்க யாரோ விட்டு புள்ள மாதிரி ஒளிஞ்சு பாக்குறேன்னு என் பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சம் கூட முடியாத அளவுக்கு துரஷ்டசாலியா போயிட்டேன்னு என் பிள்ளைங்களை அள்ளி அணைச்சி தூக்கி முத்தணும் போல இருக்கு. ஆனா முடியலையே. யாரத்தோ என் உசுறு ஆனா யாரோ மாதிரி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு. என் புள்ள முகத்தை பார்த்துட்டேன். என் புள்ள அம்மா என் புள்ள என்ன மாதிரியே இருக்கானு. என் புள்ள அப்பாடா அப்பா வந்திருக்கேன்டா. என் புள்ள என்ன பாக்குறான். அப்பதான்டா என் புள்ள. அம்மா இவன் மூத்தவனா. அப்பா அப்பா அப்பா. என்னடா இது வரைக்கும் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப அப்பான்னு சொல்லுதா? அப்போ என் புள்ள இப்போதான் அப்பான்னு முதல்ல சொல்றான்னு நினைக்கிறேன். அப்பா என் பிள்ளை நான் அப்பான்னு கரெக்டா கூப்பிட்டுருக்கான். என் தங்கமே அவனை தூக்கி கொஞ்சம் முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேடா. எனக்கு தகுதி இல்லடா. உன் அம்மா வைத்து இருக்கும் போது நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன். அதான் கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காரு. கையெட்ட தூரத்துல என் புள்ள இருந்தோம். அதை தூக்கி கொஞ்சம் கூட எனக்கு கொடுப்பன இல்லை. நான் உங்க அம்மாவுக்கு செஞ்ச திராகம் நேர மோசக்காரியை எட்டி கூட பார்க்கல. என் காலெல்லாம் விழுந்தால அவ விழுந்ததுக்கான அந்த பொண்ணு திறவிக்கு என் காலில் விழுந்தானுங்கள. அப்படியாவது தைரியத்தை வரவழைச்சிட்டு போனேன் இல்லை. என் பிள்ளைங்கடையாவது எனக்கு தூக்கி வச்சு கொஞ்சம் இருப்பேன். அவனுக்கு அப்பா தான் பிடிச்சிருக்கான். எல்லாருக்குமே அப்பா தான் பிடிக்கும். ஆனா அவனுக்கு அப்பா பிடிச்சிருக்கு. ஆனா உங்க அப்பா இங்க இல்லையே. இங்கதான் இருக்க. உங்க அப்பா இங்க வர மாட்டாங்கலாம். அதான்டா உங்க அப்பா இங்க வர மாட்டாங்கலாம். ஏன்? அதெல்லாம் வருவாங்களே. தம்பி உங்க அப்பா எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். டேய் நம்ம தூக்கிட்டு போமாடா. இந்த பசங்களுக்கு இருக்க பாசம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. பாவுல்ல இந்த தம்பி பாவு. அவங்க அப்பா பார்க்கணும் போல சொல்லுதான். ஐயோ என் பிள்ளைங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்துட்டேனே. அப்பாடா இன்னொரு பையன் முகத்தை நான் பார்த்துட்டேன். என்னடா இனி அப்படி ஜாக்ஸ் அடிச்சு போந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கானுங்க. சிங்க குட்டிகளடா. நீங்க சிங்க குட்டிகளா? உங்க பொண்ணு திறமாமா விக்கி மாமாவும் உங்களை சிங்க குட்டிங்கன்னு சிங்கம் பத்த புள்ளைய இப்ப கூட அவனுக்கு என்ன வெறுக்கவே இல்லடா. என் புள்ள அம்மா என் பிள்ளைங்க என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்களே. பரவாயில்ல யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நான் என் பிள்ளைல தூக்கி கொஞ்சம் போறேன். வாங்கடா அப்பாடா வாங்கடா. அப்பா அப்பாதான். கொடையை எடுத்துட்டு போனா அந்த தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவுக்கு மூல காரணம் விக்கி மாமா. தண்ணியோட வீட்டுல கொண்டு வச்சிருக்காரு. வரட்டும் விக்கி மாமா வரட்டும். ஆனந்தி என்னாதுடா? விக்கி மாமா வந்தாச்சா? எதுக்கு இந்த கொடையால 4 சாத்து சாத்தணும்? இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் சாத்திக்க. இங்க பாரு ரூம் ஃபுல்லா தண்ணி. இன்னும் உங்க விக்கி மாமா வரல. வந்ததுக்கு அப்புறம் சாத்திக்க. வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. அப்படியா? என்னடி பண்ணிக்கவே மாட்டீங்களா? வேலை இருக்குல்ல. ஒன்னும் சொல்றதுக்கு
மாமாவையும் கொஞ்சம் கவனிடி. கவனிச்சிட்டு தானே இருக்கா. நீ கவனிச்சுதான் பார்த்தனே. அப்புறம் ஆதிரா ஆதிரா மாமா மாமா யாராவது வந்துட போறாங்க, விடுங்க மாமா. என் பழனி சந்தனம்தான் இங்கு ஒரு பெண்ணாச்சா இழுக்கட்டுமா ஒரு முத்தாரத்தை பறிக்கட்டுமா அடிப்பூவே பொல்லி கண்ணே இங்கே வா. சிரிக்காதீங்க மாமா. என்னடி திருச்சி கொடுத்துட்டாளுங்க? ஆனந்திக்கு தெரிஞ்சிருக்கும், போங்க மாமா. அதெல்லாம் தெரியாது. எனக்கு அடிச்சுக்கிட்டா கொன்னு பகல்ல மட்டும் கதவை சாத்துனீங்க. ப்ளீஸ்டி. கொன்னுருவேன், போயிருங்க. உன்கிட்ட நான் என்னடி கேள்வி? மாமா வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. அத்தா உள்ளுக்குள்ள சிரிக்கல. பிறகு என்ன? ஐயோ மாமா அப்படி இல்ல மாமா. எல்லாரும் வீட்ல இருக்காங்க மாமா. எல்லாரும் இங்கே வர போறாங்க. நம்ப முடியாது, நம்ம வீடு அப்படி. அதெல்லாம் பாத்துக்கிறேன். அப்புறம் கீழே இறக்கி விடுங்க மாமா. முடியாது. மாமா இறக்கி விடுங்க மாமா. அதான் முடியாதுன்னு சொல்றான்டி. சரி முடிஞ்சா இறங்கிக்க. முடிஞ்ச இறங்கிக்கணுமா? உங்க பிடியில மாட்டினதுக்கு அப்புறம் நான் எப்படி தப்பிக்க? தெரியுது இல்ல, இரும்பு புடி. தப்பிக்க முடியாது, தெரியும்ல. சொல்லு சொல்லு. இல்ல என்ன போட்டுமான்னு கேட்கதான். அப்படியா? இந்த வாங்கிட்டு போ. போ. மாமா போன்னு சொன்னேன். மாமா அதான் சொல்றேன்னு. என் பிடிக்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் போக மாட்டேன். இங்க போ போ போ. போயிருவேன். அதான் சொன்னேன், போ. போயிருவா. போடி. போ. பக்கம் இருக்கு என் பொண்ணுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணே வா. என்ன தங்கம் வர வர நீ இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் மெதுவா கொஞ்சி சரியா? அவளுக்கு வலிச்சிட போகுது. அவ நாளுக்கு நாள் சேட்டை அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. பச்சை பிள்ளை அங்க வர அது மொழிய பாரு. அவ ஒன்னாடி முழிக்கா. அவ மொழியே அப்படிதாக்கா. சப்பா இந்த வீட்ல எல்லாரும் இவளை இப்படிதானே நம்புதாவ. தங்கம் அப்பெல்லாம் சேட்டை பண்ண கூடாதுமா. நான் எந்த சேட்டையுமே பண்ணலடி. சச்சா பச்சை பிள்ளை அது எந்த சேட்டையுமே பண்ணல. நியாயத்துக்கு இந்த பச்சை பிள்ளை திட்டுதிய. எது பச்சை பிள்ளை? இந்த நிக்கித இது அது பச்சை பிள்ளை. அக்கோஸ் ஓடாட்ட அடிச்சிரும் ஒண்ணும் சேர்த்து. ஆமாக்கா அது பச்சை பிள்ளைக்கா. அவ வேஷம் போட்டுருக்காட்டி. இப்ப நீயும் நானும் இந்த வேஷம் போட்டா நமக்கு செட் ஆகுமா சொல்லு? அது யார் யாருக்கு பொருந்தணுமோ அவங்களுக்கு தான் பொருந்தும். அவளுக்கு பாரு எப்படி பொருந்திருக்கு பாரு. அதுக்காக அவ பச்சை பிள்ளை ஆயிருவாளா? அவ காலேஜுக்கு போயிருக்காட்டி. என் மோ காலேஜ் போயிருக்காளா? அது அப்பப்ப ஞாபகப்படுத்துங்கடி. அவ மோ காலேஜ் போயிருக்கா. இவ எப்படி இருந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கா பாரு. சரி சரி விடு, பிள்ளையே திட்டிக்கிட்டு இருப்பா. அக்கா இப்படியே பண்ணிட்டு இருந்தா நேரா சமையல் பண்ண முடியாது. அதான் அந்த மாவு ஃபுல்லா நாசமா போயிட்ட. இனி வேற மாவு பசங்க. எனக்கு புரியல, நீ எதுக்கு அவளை சப்பாத்தி மாவு பண்ணி சொன்ன? இல்ல லேசா தண்ணிக்குன்னு தெளிச்சு தொளிச்சுப்பா வந்து பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். பய உள்ள மாவை பூரா தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருந்திருக்கா. ஏண்டி சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணணும் கூட உனக்கு தெரியாதா? என் மேல எந்த தப்பு இல்ல தமிழி. இவதான் மாவை தண்ணியில நினைச்சு வையின்னு சொன்னா. நீ ஏண்டி அப்படி சொன்ன? நினைச்சு வைனா தெளிச்சு வைன்னு அர்த்தம். இவ மாவை ஃபுல்லா தண்ணிக்குள்ள முக்கியே வச்சிருக்காட்டி. எவ்வளவு மாவு? ஒரு பாக்கெட் மாவு. சப்பா சரி, அப்புறம் நீ எதுக்கு ஒரு பாக்கெட் மாவு எடுத்து தண்ணிக்குள்ள முக்கி வச்ச? இல்ல தமிழி, இவ எவ்வளவு மாவுன்னு சொல்லல. சரி நம்ம மாமியார் 2 சப்பாத்தி திம்பாவளா, 2 கை போட்டேன். சரி மாமனார் எப்படி 4-5 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அத 4-5 கை மாவு போட்டேன். இப்படி நம்ம வீட்டுல எல்லாரும் எத்தனை சப்பாத்தி சாப்பிடாவளோ அத்தனை கைப்பிடி அளவு எடுத்து மாவை போட்டிருக்கா. அது ஏகப்பட்ட மாவு வந்திருக்கு. அப்படி பார்த்தா 10 கிலோ மாவுக்கா? அம்மா எனக்கு தலை சுத்துதே. அம்மா நெஞ்சடிக்குதே. 10 கிலோ மாவு மட்டும் தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருக்கா. ஆமாத்த, என் மேல எந்த தப்பு இல்ல தமிழி. ஆமாம்மா உன் மேல எந்த தப்பு இல்ல. உன்னை பேனே சொல்லிருக்கா பாரு, சிவா தப்புதான்.
கொத்து விடுத. நான் சரியா தானே அளந்து போட்டேன். அது 10 கிலோ மாவு வந்திருக்கு. எல்லாரும் எத்தனை சப்பாத்தி சாப்பிடாவளோ அத்தனை பிடி போட்டிருக்க. அக்காஸ் முடியல. இன்னைக்கு அவ்வளவு பட்னி தான். போய் பொண்ணத்துல ஏன் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுங்க. பொண்ணு மாமா வந்தாச்சாங்க? ஆதிரா சத்தம் கேட்கல. ஐயோ அத்தை, ஏடி, உனக்கு வெக்கமே இல்ல? இதுல என்ன வெக்கம் இருக்கு? ஐயோ எக்கா, இடி, இப்படி சொல்லாதடி. ஏன் எதுக்கு? ஒன்னும் இல்ல. இவள வர ரொம்ப கொசத்தன பண்ணுதானே. ஆமா தமிழ். ஐயோ நீங்க அத்தையா? நான் போறேன். ஏன் விக்கி வந்துட்டானோ? அத்தை, விக்கி ரொம்ப டீசென்ட். விக்கி அத்தை ரொம்ப டீசென்ட் தான். இவன் ஏன் இக்கன போடுதா? அவன் அதுக்கு மேல. சப்பா முடியல. குடும்பமான கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க. போங்க மாமா. வாடி, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க? ஐயோ உங்களை தானே ஓட்டிட்டு இருக்காங்க. போங்க. என்னதான் எக்கமா ஓட்டிட்டு இருக்காளா? என்னவா? உங்க சேட்டை தான். பாருங்க, தமிழை தவிர இன்னைக்கு இங்க இருக்காங்க. போயிருங்க, சிக்கிறாதீங்க. போங்க. ஓய், ஆரியா வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவேன். என்னங்க போங்க, பேசுங்க. பேசுடி, நீ வாடி. என்ன பத்தி புரிஞ்சுக்காம இருக்க? வாடி. இப்பதான் உங்க அண்ணன் கேவலப்பட்டு முடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து நீங்க கேவலப்படாதீங்க. போங்க. என் அண்ணனுமா? உங்க அண்ணனா? அவர் படுத்துற பாடு. ஏங்க இவ்வளவு நேரம் அவர்தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மாட்டிருக்கீங்க. உங்களை ஓட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஓடிடுங்க. சரி, எங்க அண்ணன் அப்படிலாம் கிடையாது. உங்க அண்ணன் எங்க இருக்கவன்னு சொல்லுங்க பாப்போம். வெளியில பிள்ளைல விளையாண்டுட்டு இருக்கான். கோத்த கழிப்பாருங்க. போங்க. ஐயோ, எனக்கு முந்திக்கிட்டேனா? நீ வா. ஓடிடுங்க சொல்லிட்டேன். நீ வரல, இங்கே கட்டி பிடிச்சிடும். வந்துரு. மானத்தை வாங்காதீங்க. போங்க. நீ வரல, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. எங்க வீடுங்க, நான் வாரேன். நீங்க போங்க. மரியாதை வந்து சொல்லிட்டேன். ஆத்தி என்ன கோரசங்கதான் பாத்துட்டு இருக்கா? அக்கா செத்தீங்க. இல்லக்கா, என் ஷர்ட் எங்கன்னு கேட்க வந்தேன். கிச்சன்ல தான் ஷர்ட் இருக்குமா? இல்ல, கத்திரிக்கா தூக்கிட்டு போயிடுறேன். வானந்தி பக்கத்துல இருக்கா, தூக்கிட்டு போ. இவ்வளவுதான் வரமாட்டேங்கிற. என்னடா அண்ணனுக்கும் தம்பிக்கு புதுசா வாலெல்லாம் முளைச்சிருக்கு? எங்க அண்ணனுமா? உங்க நொண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா உனக்கு என்ன கிச்சன்ல வேலை? ஆனந்தி பக்கம் வந்திருப்பான். அப்படிதானடா? ஏக்கோ, பொண்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குது. அது பெரிய சோகம்டா. அத்தாடி, பெரிய சோகமா? என்ன சோகம்? 10 கிலோ மாவை தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருக்கா. 10 கிலோ தண்ணிக்குள்ள வச்சிருக்கா? ஆமா, செம்பல்யத்தை லேசா சப்பாத்திக்கு மாவு தண்ணி தெளிச்சு வையின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மாவை புள்ள தண்ணிக்குள்ள முக்கி வச்சுட்டாவ. ஆனா ஒண்ணுக்கா, உங்க ஐயால சாப்பிட நிலைமை எங்களுக்கு வரல. அக்கால விடுச்சிட்டு போடா. அக்கான்னு அப்பப்ப ஞாபகப்படுத்துக்கா. நான் கூட ஏதோ பச்சை பழம் தான் உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சிட்டேன். உத்து பார்த்தா உன் கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். டேய் கண்டுபிடிச்சிட்டடா. அக்கா அங்க தூக்கிட்டு போயிடுடா. ஓ, நல்லா அரசு பண்ணி வச்சிருக்குது. ஆமாடா. இப்ப அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்களா? யார என்ன இன்னைக்கு புள்ள அவ யாரதான் உட்கார்ந்திருக்கணும். உட்கார்ந்துட்டா மட்டும் நாளைக்கு மறுபடியும் சப்பாத்தி ஒழுங்காவா போட போறா? சுட்டு போட்டாலும் அவளுக்கு சமையல் வராது. விடுச்சு விடுங்க. சரி, அவளை விடுச்சிருங்க. ஆனந்தி, எனக்கு ஷர்ட் தைக்கணும். வாமா. வர மாட்டா. இல்ல கத்திரிக்கா. ஆனந்தி நீ போனே. இங்க வாய. வர மாட்டே. இல்ல, இங்க வந்துட்டு போய. வந்தா நீ கொட்டுவ. சே, உன்னை கொட்ட மாட்டேன். இங்க வாய. அவளை ஏன்டா மிரட்டுற? அதெல்லாம் ஆனந்தி வர மாட்டா. ஒண்ணு போல சோதிக்கல. சரிக்கா, ஹேர் ஆயில் எங்க வச்சுட்டேன். ஆனந்தி வாமா, எடுத்தாமா. எங்க மானத்தை வாங்குறீங்க? ஏன் அவசரம் புரியாம நீ வேற. அக்கா, முக்கியமான வேலை இருக்குக்கா. நான் தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டு போறியா? இல்ல, கூட்டிட்டு போறேன்னு சொன்ன வந்தேன். இல்ல பையனா உண்மையில சொன்னா. ஒரு ஸ்டெப் நீங்க என்ன கூட்டிட்டு போ பாப்போம். தினேஷ் மாமா. என்னடா சொல்லிட்டு தானே மாமா வந்தேன். அக்கா பாருங்க, நான் கூப்பிட்டே வரமாட்டேக்கடா. மாமா, சோதிக்காதீங்க சொல்லிவிட்டேன். என்ன அட்டிப்பாடா மாமா? என்னங்க சத்தா? சும்மா பேசிட்டு இருந்தேமா. மாமா, முடியாதுடா. யாருக்கிட்டாலும் தப்பலாம். உங்க அக்கா கிட்ட மட்டும் தப்ப முடியாதா? சரி, பாப்போம், நான் பாத்துக்கிறேன். மாமா, மாமா நான் இப்படிதான் இருக்கணும். டேய், அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி இருக்குடா. போடா. எங்க எங்க போற? டேய் விக்கி இங்க நில்லு. போடா. எங்க அத உனக்கு நிக்கல. அவ மொழியே அப்படிதான்டா. ஐயோ ஊழல் என்ன தண்ணி காட்டுறானுங்க. அட்டி சம்பகாலி. எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் ரெடி பண்ணிட்டா. மீனா குட்டி சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அப்புறம் நான் வரட்டுமா சிஸ்டர்? பொறுப்பா இருக்கணும். அண்ணன் வரட்டா? தமிழக்கா அண்ணே எஸ்கேப் ஆக பாக்குறாவ. அண்ணனை கொட்டிடுவேன். தங்கச்சிட்ட பார்க்க மாட்டேன். அண்ணனை காப்பாத்துவன்னு பார்த்தா போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஆனந்த் அங்க வேலை பார்க்கணும். அவளை அனுப்பி விட்டியல்ல, வேலை பாருங்க. அப்புறம் சிக்கல் இருந்ததோ. தமிழ், நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஐஸ் வைக்காவ தமிழே. ஆமா, அவளையும் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிய. என்னம்மா நீ நினைச்சுக்கிட்டமா? தப்பிக்க முடியாதுன்னே, தப்பிக்க முடியாது.
என்ன வேலை பார்த்த? அப்படி சொல்லக்கூடாதுனே. அப்போ பெரிய சம்பவம் பண்ணிருக்கா. அப்புறம் நான் வரட்டா? எங்க நிறைய வேலை இருக்கு. நம்ம வீட்டுல தான் ஏகப்பட்ட பிள்ளை இருக்க. உன்னை தூக்கி சமக்கணும். வரட்டா? தூக்கி சமக்க கால் இருக்குது, இங்க வேலை இருக்குது. நில்லுங்க. கள்ளி காதலிக்கிறதுக்கு இப்பதான் எனக்கு ஞானம் பாரு. ஐயோ இவி அக்கப்பறி நம்ம தாங்காது. பாரு செம்பகலி, வரவில்லை நம்மளே சோதிக்காம. இதுக்கப்புறம் நாங்க இருக்கல. உங்கள அவஸ்தை இல்ல. அத கிட்ட வந்து சொல்றது. உங்களுக்கு விவசாயே இல்ல. இப்பதானே நீ ஏன் வலிக்கு வந்திருக்க? என்ன சொன்ன? சிக்கிட்டா. அவளுக்கு ஆசை. செம்பகலி தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்புறம் காதலிக்க நேரம் இல்ல, கிளம்புமா? கொன்னுடுவேன். சரி போவோமா? எஸ்கேப். எப்படி பாத்தியா? செம்பகலே, அப்புறம் டி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடட்டுமா? நானும் பாவம் தானே டி. செம்பகலே. அத்தி உங்க அண்ணன் என்ன கோத்துல வந்திருக்காவ, என்னவா இருக்கும்? நடிப்பு. சேச்சா வாய்ப்பு இல்ல. நடிக்காதடி. மீன தங்கம். ஆதி, இது சீக்கிரம் என்ன Dress எல்லாம் மாத்தி விடுடி. பரவாயில்ல, இப்பதான் உன்னை சதீச தூக்கிட்டு போறதுக்கு பொருத்தமா இருக்கும். ஆவி என்ன பத்தி சிரிப்பாடி. நீங்க பட்டுக்கு என்ன பியாக்கி சிரிதியா? ஆவி என்ன திஃப்ல என்ன தேடுதாவ. நான் பக்கத்துல தான் இருந்தேன். தேடு நவளா, நீ பக்கத்துல இருந்தியா? என்ன பொம்மை நினைச்சு போயிட்டாவலாம். சீக்கிரம் என்ன சீக்கிரம் பரட்ட விடு. எதுக்குமா? அட அக்கா மக்கா, அப்போ உனக்கு தெரியுது. இரு இரு பரட்டு விடுதேன். மாவுக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரியே இருக்கட்டி. ஆவி வந்துட்டாவ. நல்ல பூரா வச்சு பரட்ட விடு, சரியா? சரி, முழிய மாத்து. சம்பளி என்னம்மா? வந்துட்டேன்னு சொல்லிட்டி. வந்துட்டேங்க. இது இப்படியே போட்டி நல்லாதான்ட்டு இருக்கு. சோதிக்காத டீ, நீ சோதிக்காத. சீக்கிரம் பரட்ட விடுடி. இதுக்கும் நான் தான் உனக்கு வேணுமா? உன்னை விட்டு நீ யாத்தி நீட்டா பரட்ட விடுவா. சீக்கிரம் என்ன பரட்ட விடுடி. ஆனா நீ பறக்கத பார்த்தாதான் எனக்கு சிரிப்பா வருது. எதுக்கு? எப்படியும் அங்க போய் வாய் அடிச்சிட்டு தான் உட்கார போற. காதலுக்கு இதெல்லாம் பண்ண போறது இல்ல. பிற எதுக்குட்டி? அதுக்கு இது போதுமட்டி. சோதிக்காத என்ன பரட்ட விடு. இப்ப நல்லதா இருக்க. ஆனா ஏதோ ஒண்ணு குறைதட்டி. எப்படி டீ இருக்க? நல்லதா மட்டும் இருக்க, ஆனா என்னமோ ஒண்ணு குறைதட்டி. ஏன் முடிடி? டூப்ளிகேட் நட்டி வச்சுட்டு அலைவா, அது எங்கட்டி? என்ன கேவலப்படுத்தாம அதை எடுத்துட்டு வா. அதுக்கும் நான் தானா? உன்னை விட்டா எனக்கு யார்ட்டி இருக்கா? இப்படி சொல்லியே என்ன பண்ணிர? ரசக்கா நானா? சூப்பரா இருக்கேட்டி. சரிசு தவுல என்ன பார்த்தன மயங்க வந்துரும் பாரு. டி மூஞ்சில மாவு ஒட்டிக்கிட்டு இருக்குட்டி. சாவலி, அது தொடச்சு விடு. மாவு தானே உன்னை பெணைச்சனே. நீ ஏன்டி மாவுக்குள்ள உளுந்த? 10 கிலோ மாவுட்டி குனிஞ்சு பெனஞ்ச உள்ள உளுந்துட்டேன். உள்ள உளுந்துட்டியா? ஆமாமா, இதுதான் எப்படி இருக்க? அது இருக்கட்டும். எதுல உளுந்த? அத மாவுல. அப்ப நீ மாவை எதுல போட்டு பெனஞ்ச? நம்ம குடிக்கிற தண்ணி தொட்டி இருக்குல்ல, அதுல போட்டு கலக்கிட்டேன். ஒண்ணு அதான் தண்ணி வெள்ளன்னு வருதாட்டி. ஆத்தடி, குழாயில அப்படிதான் வருமா? ஆண்டி என்ன சோதிக்க. டி அதை தாண்டி இப்ப எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு கொடுத்தேன். சரி சரி விடு. அது என்ன விஷமா? கோதுமை மாவு தானே. ரொட்டி போட்டு தின்னா என்ன, கலக்கி குடிச்சா என்ன? கோதுமை சத்து சேரணும், அவ்வளவுதானே. விடு. ஏக்கியமா நல்லதான் பேசுத. வேலையில தான் ஒரு கூறு கிடையாது. மீனம்மா. வந்துட்டேங்க. அட ஒக்கா மக்கா, அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியதான் செய்யுது. சரி சரி, நான் வரட்டா. காதலிக்க நேராயிட்டு நான் வரட்டா. எட்டி உமாவா காலேஜ்ல இருந்து வந்துட்டாளா? சோதிக்கேன்னு கேட்க இல்ல என்ன சோதிக்கேன்னு கேட்க. அம்மாவா காலேஜ் படிக்காது எனக்கு தெரியும். நீ ஏன்டி அப்பப்ப அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க? பார், நான் உன்னோட சின்னவதா. நீனும் தமிழ் சேர்ந்த வலு கட்டாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிய. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டிய. அவ்வளவுதான். 40 வயசு ஆகுது உனக்கு. ஓ மை காட், 40 ஆயிட்டா? ஆமா, உமா காலேஜ் படிக்கல. அப்பா, நான் சேலை அவுத்துட்டுமா? நான் போகல, போதுமா? மீனம்மா. என்னங்க? அப்படிங்க ஐயாலா ஓடிடு சொல்லிட்டேன். உனக்கும் போறாம. என்ன தமிழே? தண்ணி ஏமட்டி வெள்ள வெள்ளேன்னு வருது. ஆத்தி, இது வாண்டத கேக்க. பைப் தந்தா தண்ணியா வெள்ள வெள்ளேன்னு வருது. இன்னைக்கு அதான் சப்பாத்தி. ஆளுக்கு 2 கிளாஸ் ஊத்தி குடிங்க.